சற்றுமுன் வெளியான தகவல். அனைவரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதாவது தமிழக அரசு ரூபாய் 10,000 நிதி உதவி தரப்போகிறது. தமிழ்நாடு முழுவதும் 7,500 பேர் மின்சார கணக்கீட்டாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்திருக்கிறது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. மின்சாரம் கணக்கெடுக்கும் ஊழியர்களின் பணியை எளிதாக்கும் வகையிலும் டிஜிட்டல் மயமாக்கலை ஊக்குவிக்கும் வகையிலும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் ஒரு புதிய முடிவினை எடுத்துள்ளது. அதாவது மின்சாரம் கணக்கெடுக்கும் ஊழியர்கள் புதிய செல்போன் மற்றும் சிம் கார்டு வாங்குவதற்காக ரூபாய் 10,000 நிதி உதவியானது வழங்கப்பட இருக்கிறது. இதனால் ஊழியர்கள் தங்களின் செல்போன் செயலியை பயன்படுத்தி துல்லியமாக மின்சாரத்தை கணக்கெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல்களை மின்சார வாரியம் வழங்கி இருக்கிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாட்டில் மின்சார இணைப்பு எண்ணிக்கை பொறுத்தவரை 2.40 கோடிக்கும் அதிகமாக உள்ளது. அதேபோல் கடைகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், விவசாய மின் இணைப்புகளும் உள்ளது. இவை அனைத்துமே மின்வாரியம் மற்றும் பகிர்மான கழகம் மின்சாரத்தை வழங்கி வருகிறது. இதில் வீட்டு மின் இணைப்புகளுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்குகிறது. இது தவிர விவசாயிகளுக்கும் நெசவாளிகளுக்கும் இலவச மின்சாரம் அரசால் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் மின் நுகர்வோர்கள் தங்கள் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே முறைகேடுகள் நடப்பது தடுக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் கணக்கீடு என்பது 2 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கிறது. இதில் 60 நாட்களுக்கு ஒரு முறை வீடுகளுக்கு மின் கட்டணம் கணக்கீடு செய்யப்பட்டு மின் வாரியத்தால் தொகை வசூலிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த சூழலில் மின்சாரம் கணக்கெடுக்கும் மின்வாரிய ஊழியர்களின் பணியை எளிதாக்கும் வகையில் சில திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி டிஜிட்டல் மயமாக்கலை நடத்தப் போகிறது. அது என்னவென்றால் ஊக்குவிக்கும் வகையிலும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன்படி மின்சாரம் கணக்கெடுக்கும் ஊழியர்கள் புதிய செல்போன் மற்றும் சிம் கார்டு வாங்குவதற்காக ரூபாய் 10,000 நிதி உதவி வழங்க முடிவு செய்துள்ளது. இதனால் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். தற்போதுள்ள நவீன காலகட்டத்தில் மின்சார வாரிய பணிகள் பலவும் செயலி மூலமாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே ஊழியர்கள் தங்களின் செல்போன் செயலியை பயன்படுத்தி துல்லியமாக மின்சாரத்தை கணக்கெடுக்க வேண்டும் என்பதற்காக 10,000 நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதனால் இந்த திட்டத்தின் கீழ் ஊழியர்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுவதுடன் தங்கு தடையற்ற இணைய சேவை மற்றும் அழைப்பு வசதிக்காக சிறப்பு போஸ்ட்பெய்ட் CUG சிம் கார்டுகளும் வழங்கப்பட இருக்கிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் இந்த நிதி உதவியானது ஊழியர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட மாட்டாது. ஏனென்றால் ஒரு முறை இந்த தொகையை பெற்றுக்கொண்டால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் இந்த வசதியை பெறுவார்கள். அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த செல்போன் நிதி உதவியானது ஊழியர்களுக்கு கிடைக்கும். இது கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுவதும் 7,500 பேர் மின்சார கணக்கீட்டாளராக பணிபுரிகிறார்கள். இதில் பணி சுமையை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த நடவடிக்கை இதனால் மின்சார வாரியம் தனது உத்தரவில் கூறியுள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் பணியாற்றி வரும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கான மாத சம்பளம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மிகு பகிர்மான கழகத்தில் நிலவும் ஊழியர்களின் தட்டுப்பாட்டை குறைக்க இந்த நடவடிக்கையானது
எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மின் வாரியத்தில் ஏராளமான பணியிடங்கள் காலியாக உள்ளன. மின் வாரியத்தில் மொத்த ஊழியர்களின் தேவை 1,40,635 இருக்கிறது. ஆனால் தற்போது பணியில் இருப்பவர்களின் எண்ணிக்கை பொறுத்தவரை வெறும் 74,174 மட்டும்தான். இதனால் 65,921 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. இதனால்தான் மின்சாரம் தடைப்படுவதை சரி செய்வது, மாதாந்திர பராமரிப்பு பணி உள்ளிட்டவை தாமதமாகி வருகிறது. இதனையடுத்து சமீபத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி செய்திருந்தார். அது என்னவென்றால், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தற்காலிக ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களை குறைந்த சம்பளத்தில் ஆங்காங்கே பணியமைக்கப்பட்டுள்ளன. இது தமிழ்நாட்டு மின் பகிர்மான கழகத்திற்கும் பொருந்தும். தமிழ்நாட்டு மின் பகிர்மான கழகத்தில் இன்ஜினியர்கள் பணிகளில் ஓய்வு பெற்றவர்கள் பணியாற்றி வருகின்றன. தமிழ்நாட்டு மின் பகிர்மான கழகம் என்பது மின் உற்பத்தி செய்து பொதுமக்களுக்கு வழங்கும் பணியை மேற்கொண்டுள்ளன. இது மட்டுமின்றி ஒப்பந்த பணியாளர்களும் உள்ளன. கிலோவாட்ஸ் துணை மின் நிலையத்தில் ஓய்வு பெற்றவர் பணியாற்றும் போது நாள் ஒன்றுக்கு தற்போது 750 சம்பளமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதே வேளையில் 33/11 கிலோவாட் துணை மின் நிலையத்தில் பணியாற்றும் ஓய்வு பெற்றவருக்கு நாள் ஒன்றுக்கு 500 சம்பளமாக கிடைக்கிறது. இந்த சம்பளம் ஓய்வு பெற்றவர்கள் மத்தியில் மிகவும் குறைவு என்ற பேச்சு உள்ளது. இதனால் பலரும் வேலைக்கு ஆர்வமாக வருவது கிடையாது. இதனால் தமிழ்நாட்டு மின் பகிர்மான கழகத்திற்கு பிரச்சனை வருகிறது. இந்த நிலையில்தான் ஓய்வு பெற்றவர்களை பணிக்கு அளிக்கும் வகையில் தற்போது சம்பளம் என்பது அதிரடியாகவே உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பார்க்க போனால் ஓய்வு பெற்றவர்களுக்கான சம்பளம் மாதம் ரூபாய் 30,000 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் ஒப்பந்த ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 766 இருந்து தற்போது 965 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.